ஹாய், இட்ஸ் கனகா சரவணன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம வீட்டில் அவங்களா வளர்ந்து வந்தவங்க. எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா? மழை பொழிஞ்சதுக்கு அதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்காங்க. கொள்ளு கொள்ளுன்னு வளர்ந்து பச்சை பசேல்னு நிறைய மொட்டு விட்டு நிறைய பூ விடுறாங்க. அதனால் அவங்க வளர்ந்துட்டு போகட்டும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சுங்க. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல்லாம் எதுவும் இல்லைங்க. தோசை ஊற்றி சட்னி தான் வைக்க போகிறேன். ஆனால் எதுக்காக அந்த தோசையை காமிக்கிறேன்னா ஊற்றுறத, ஒரு டைலாக் சொல்லுவாங்க தெரியுங்களா? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தாங்க அந்த மனைவிக்கு தோசைகள் அமைவதெல்லாம் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுக்குறதுலையும் அம்மா வீட்டு சீர்லையும் தாங்க இருக்குது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக தோசை எடுக்கணுன்னா எல்லாமே பண்ண முடியாதுங்க எல்லாருனாலையும். அவ்வளோ அழகாக ஊற்றி அழகாக கொடுக்கணும். அது அப்படி தோசை எடுத்து ஊற்றும்போது ஃபுல்லாகவே மாவு எல்லாம் கல்லில் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் தாங்க இவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். அதனால தான் ஒரு வீடியோவாக போட்டுடலாமேன்னு போட்டேன். இப்போ பாருங்கள் நம்ம தோசை எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. சூப்பராக இருக்கா? வாங்க சாப்பிடலாமா? தோசை ப்ளஸ் புதினா சட்னி தாங்க வச்சோம். அடுத்தது நம்ம குட்டி பாப்பாவுக்கும் செய்யணும். அது வந்து பொட்டுக்கடலை கஞ்சி செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு அவளுக்கு எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதோட ரெசிபி வேணும்னா நீங்கள் கேளுங்க, அதையும் நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன். பொட்டுக்கடலை கஞ்சிக்கு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரே ஒரு கல்லுப்பு போடுவேங்க. போட்டு தான் பாப்பாவுக்கு செஞ்சு கொடுப்பேன். இது எப்படி செய்வேன்னா, பொட்டுக்கடலை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட பாதாம், பிஸ்தா, முந்திரி, 2 ஏலக்காய் அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது நல்லா ஆற வச்சுட்டு அதை பொடி பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிருவேங்க. நமக்கு எப்போல்லாம் வேணுமோ 2 ஸ்பூன் போட்டு பாப்பாவுக்கு கூழ் கிண்டி கொடுத்துருவேன். அவங்களுக்கு மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் ரெண்டு நேரமும் இந்த மாதிரி ஏதோ ஒரு பொடி செஞ்சு வச்சுக்கிருவேங்க. அதை கூழாவோ கஞ்சியாவோ செஞ்சு கொடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான் பாப்பாவுக்கு இப்போ ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு ரெடி பண்ணன உடனே அடுத்தது மார்னிங்கே நான் பிரேக்ஃபாஸ்ட்டு முடித்த உடனே லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேங்க. ஏன்னா இன்றைக்கி ஈவினிங் கொஞ்சம் ஷாப்பிங் ஒர்க்லாம் இருக்குதுங்க. வெளியே போகிற வேலை, நிறைய ஷாப்பிங் பண்ணுறது அதெல்லாம் இருக்குதுங்க. இன்னும் பொங்கலுக்கு பாப்பாங்களுக்கு இன்னும் ட்ரெஸ் எடுக்கலை, எங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கலை. ஸோ அந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு மார்னிங்கே இந்த எல்லாமே முடிச்சு வச்சிட்டேங்க. முட்டை கிரேவி, சிக்கன் குழம்பு, ஒயிட் ரைஸ். என்னடா முட்டை கிரேவி இவ்வளோ அட்ராக்டிவாக ரெட் கலரில் இருக்குலாம் நினைக்காதீங்க. நானும் அப்படி தாங்க நினைப்பேன். என்னடா இவ்வளோ மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்காங்க, இவ்வளோ மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்காங்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே எடிட்டிங்கோட எஃபெக்ட்டுங்க. அவ்வளோதான். நம்ம கலர் வேணும்னா நல்லா ரெட் கலராக காமிச்சிக்கலாம், இல்லை எப்போதுமே நேச்சுரலாக இருக்கிறான்னா நேச்சுரலாக காமிச்சிக்கலாம். ரெசிபி இது எல்லாத்தோட ரெசிபி வேணும்னா நீங்கள் ரெசிபி வேணும்னு மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணி போடுங்க, நான் உங்களுக்கு ரெசிபி அனுப்பி விட்றேன். பாருங்கள், ஒயிட் ரைஸ், முட்டை கிரேவி, அது மேலே அழகாக சிக்கன் குழம்பு அப்படியே ஊற்றி பார்க்கும்போதே டெம்ட் ஆகுதா? டெம்ட் ஆகி நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிருக்க அதுக்கு நான் பொறுப்பாக முடியாதுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி மத்தியானம் இதாங்க லஞ்சு. இதை முடிச்சுட்டு ஷாப்பிங் பண்ண ஈவினிங் கிளம்பிட்டோங்க. நான் 2-3 கடைக்கு போனோம். எல்லா கடையிலையுமே கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். எல்லா கடையிலையும் கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க. என்ன ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. என்ன பண்ணுறது? குழந்தைங்களோட ஹாப்பினஸ்க்காக ரேட்டை பார்க்க முடியுமா? அவங்க சந்தோஷம் தானே முக்கியம். ஃபெஸ்டிவல் டைமில் தானே நம்ம துணி எடுப்போம். ஸோ ரேட்டு ஒரு விஷயமா நினைக்கிறது இல்லைங்க. குவாலிட்டியும் நல்லா இருக்கணும், அதே சமயம் நமக்கு ரேட்டும் ரீசனபிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தாங்க போய் கடைகளில் பார்க்குறது. அங்கே கடைக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு எங்களை ஷாப்பிங் பண்ணலாம் இவங்க விட மாட்டாங்களே. அதனால் அங்கேயே ஒரு துண்டை விரித்து 2 பேரையும் உட்கார வச்சு, இந்தாங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், நாங்கள் ஷாப்பிங் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோங்க. பார்த்தா இந்த குட்டி வாண்டு பெரியவட்ட வம்பிழுத்துக்கிட்டே இருக்குங்க. அவள்கிட்டயே சண்டை போடுது, அவளையவே அடிக்க போகுது. என்னெல்லாம் பண்ணுதுன்னு பாருங்களே. ரொம்ப சேட்டையாயிருச்சுங்க. பாருங்கள் இப்போ என்ன பண்ணுவான்னு, அவளை போய் அடிக்க மூஞ்சிலெல்லாம் இழுத்து விடுவாங்க. பாருங்கள், இப்படி தாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் எங்களுக்கு
குழந்தைங்களோட ஹாப்பினஸ்ஸு இந்த மாதிரி ஒரு ஸ்மைலிங் இதெல்லாம் பார்க்கும்போது மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு மறந்து போயிருங்க. ச்சே, அப்புறம் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி மற்ற விஷயம்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி ஆயிருங்க. எல்லாருமே ஹாப்பியாக இருந்து பழகிக்கிறோம். குழந்தைங்கள வச்சுருந்தாலும் சரி, நம்ம இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம வந்து எல்லா விஷயங்களையும் போட்டு மண்டைக்குள்ளே அது இப்படி இது இப்படி அவங்க அப்படி சொல்லுவாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. ஹாப்பியாக இருக்க மட்டும் பாருங்கள். நம்ம ஃபினான்ஷியலாக நமக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்போது அதை எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. அதை பேலன்ஸ் பண்ணுற நமக்கு இது தெரியும்ல, நமக்கு எப்படி பேலன்ஸ் பண்ணலான்னு. அதை நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டாவே போதுங்க. பாதி ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் நம்மளே தேடின மாதிரி தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்கன்னு. அடுத்தது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்னடா பேசிக்கிட்டு இருக்கும்போதே வாத்து கூட்டத்தை காமிக்கிறேன்னு தான் நினைக்கிறீங்க? ஆமாங்க, நாங்கள் பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு ஊருக்கு போகிறோம். எங்கள் ஊருக்கு போகிறதாவே எவ்வளோ ஹாப்பி தெரியுமா? போன வருஷம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேங்க. ஸோ ட்ராவலிங் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் ஊருக்கு வரல. ஆனால் இந்த வருஷம் மிஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. அதுக்கு முன்னாடி தான், அதுக்கு இது ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு ட்ரையல் தாங்க. மெயின் பிக்சர் பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு வந்துடும், அப்டேட் ஆயிரும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய்.